இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ராகவ். பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாட்டிக்கு திடீர்னு என் ஞாபகம் வந்து எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஆ, வரும் வரும், உன் ஞாபகம் வராம எப்படி? இந்த அலங்காரம் கால் பண்ணா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது மூத்தவனே. இந்த ஏற்காடுல கிரீன் வேலி ரிசார்ட் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? எது கேக்குறீங்க பாட்டி? இப்ப நானும் விஷாலும் அந்த ரிசார்ட்ல தான் இருக்கோம். ஆ? சரியா போச்சு போ. நானும் உன் தாத்தாவும் அந்த ரெசார்ட்ல தான் எங்க கல்யாண நாளை கொண்டாடலான்னு வந்திருக்கோம். அப்படியா? ஆ, நீங்க இந்த ரிசார்ட்ல தான் இருக்கீங்களா? ம். சும்மா சொல்லக்கூடாது பாட்டி, நீங்களும் தாத்தாவும் செம்ம ஜோடி போங்க. ஆமா, எங்க இருக்கீங்க இப்போ? ரிசப்ஷனுக்கு வெளியில இருக்கேன். சரி, ரிசப்ஷன் வெளியில இருங்க, இதோ வரேன். ஆ, வா 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 வா. காக வரானா? வர்ஷினி, நீ வண்டிக்குள்ளேயே இருந்துக்கோ. என்னம்மா? பாட்டி, ஆ, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுமா. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. ராக வரட்டும், நான் கூப்பிடும் போது மட்டும் நீ வெளியில வந்தா போதும். முதல்ல இந்த கண்ணாடி ஏத்து. கண்ணாடி ஏத்திக்குமா? வா ராக. பாட்டி பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாத்தா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிற மூத்தவனே, நீ எப்படி இருக்கிற? எனக்கு என்ன தாத்தா, சூப்பரா இருக்கேன். என்ன தாத்தா, கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு பாட்டியோட ஏற்காடா? நடத்துங்க நடத்துங்க. நீ பிடிக்காத பொண்டாட்டியோட ஹனிமூன் கொண்டாடும் போது நான் பிடிச்ச பொண்டாட்டியோட ஏற்காடு வரக்கூடாதா? எப்ப எதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? மூத்தவனே, இவர் பேசுறத பெருசா எடுத்துக்காத. நீ இங்க இருக்கிறத தெரிஞ்சுதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம். தெரிஞ்சுதான் வந்தீங்களா? என்ன படி சொல்றீங்க? ஆமா, பாட்டி தனியாலாம் ஒண்ணும் ஏற்காடு வரல. கூட உனக்கு ஒரு பரிசு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த பரிசு என் காருக்குள்ள இருக்கு. நீ வேணா போய் பாத்துக்க. பரிசா? என்ன பாக்குற? போடா, போய் நீ பாரு போ. போடா. நீ எங்க இங்க? டேய் மூத்தவனே, அவளை ஏன்டா கேக்குற? என்ன கேளு, பாட்டி பதில் சொல்றேன். கொஞ்ச நாளா ஸ்ரீஜா போடுற ஆட்டத்தை பத்தி அரசல் பரசலா என் காதுல வந்து விழுந்துச்சு. காதுக்கு வந்துட்டா சும்மா இருப்பாளா இந்த அலங்காரம்? அதான் வர்ஷினிய கையோட கூட்டிக்கிட்டு அப்படியே ஏற்காடு வந்துட்டேன். தேங்க்யூ பாட்டி. சாரி ராகவ், நான் உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். பாட்டி கிட்ட நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வர்ஷினி, ஒரு வகையில நீங்க வந்ததும் எனக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இனி ஒன்ன வச்சு அந்த ஸ்ரீஜாவை ஒரு வழி பண்ணிடுறேன். நான் இப்ப இங்க வந்ததே ஸ்ரீஜாவுக்காக தான். ஓ, அப்ப நீ எனக்காக கிளம்பி வரல, அப்படித்தானே? ஷோ ராகவ், நான் அப்படி சொல்லல. அவ உன்னை என்ன டார்ச்சர் பண்றாளேன்னு நினைச்சுதான் அலங்காரம் பாட்டி கூப்பிட்டதும் தட்டாம கிளம்பி வந்துட்டேன். ராகவ், நான் இங்க வந்தது அக்காவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. சொல்லிட்டல, உன்னை பத்தி நீ எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே?